இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டியா? ஆமாங்க மாமா. பரவாயில்லம்மா, நீ வீட்டுக்கு வந்தது நல்லதுதான். ஆள் மாத்தி ஆளுன்னு எல்லாரும் உன்னை பார்த்துப்போம். நீ சீக்கிரமா நடக்கிறதுக்கு எல்லாரும் உனக்கு பயிற்சி கொடுப்போம். இப்பதானே வந்திருக்க, நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வெடு. ரொம்ப உடம்ப வருத்திக்க வேண்டாம், என்ன? சரிங்க பெரியப்பா. மா, மாயாவுக்கு வேளா வேளைக்கு சத்தான ஆகாரம்லாம் கொடுங்க. நிறைய சூப் வச்சு கொடுங்க. அப்பதான் காலுக்கு தெம்பு வந்து அவளால சீக்கிரம் எழுந்து நடக்க முடியும். சரிப்பா, பாத்துக்கிறேன். ஏன்பா பஞ்சாயத்துக்கு போனீங்களே, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, அது ஒரு சின்ன விஷயம்தான். சரி, நல்லா பாத்துக்கங்க. டே கதிர், இன்னைக்கு வேலைக்கு போகலன்னு சொன்னாங்க, அப்புறம் எங்க போன? ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போயிருந்தேன். என்ன கோவில்ல? பஞ்சாயத்தை கூட்டு வந்து வேற யாரும் இல்லை, அந்த போனாவும் அருந்ததியும் தான். அவங்க எதுக்கு இப்ப பஞ்சாயத்தை கூட்டினாங்க? நாட்டிய போட்டியை நடத்தியே ஆகணும்னு சொல்லி பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாமாவை பார்த்ததும் அவங்க ரெண்டு பேரும் மாமாட்ட ரொம்ப நக்கலா பேசுனாங்க. மாயாவுக்கு விபத்து ஏற்பட்டு கால்ல அடிபட்டிருக்கு. அதனால இந்த போட்டி நடக்காது. போட்டியை வச்சுக்கலாம்னு சொன்னதே அவங்க தானே சித்தி. இப்ப போட்டி இல்லைன்னு சொன்னா வாக்கு தவறுனதா ஆயிடாதா? அட ஆமால, இந்த ரகுராம் வேற கவரிமான் பரம்பரை. வாக்கு தவறுனா எந்த மாதிரி முடிவெடுப்பாருன்னே தெரியாதே. புவனாவும் அருந்ததியும் சேர்ந்து மாமாவை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. ஆனாலும் மாமா போட்டி நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். மாயாவால ஆட முடியாதுன்னு தெரிஞ்சு ரகுவை வம்பிழுக்கிறதுக்காகவே அவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. அவங்களாம் எப்பதான் திருந்துவாங்களோ, நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக செஞ்சிருக்காங்க. சீனு, நாளைக்கு நீ பஞ்சாயத்து கூட்டு. எதுக்கு மாயா? என்ன விஷயம்னு நான் நாளைக்கு சொல்றேன். எனக்காக நீ நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டு.